அடுத்து பாருங்க, வளரறி மதிப்பீடு கொடுத்துருக்காங்களா? அது என்ன கேட்டிருக்காங்க? 2ஆம் எழுத்து ஒன்று போல் வரும் சொற்களை எடுத்து எழுதுகன்னு சொல்லி கேட்டிருக்காங்களா? பாருங்க, அடக்கம் உடையார் அறிவிலர் என்றெண்ணி கடக்க கருதவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த லைன் கொடுத்துருக்காங்க. இதில் 2ஆம் எழுத்து பார்த்தீங்கன்னா அடக்கம், கடக்க ரெண்டுமே 2வது எழுத்து ஒன்று போல் வருது. சரிங்களாப்பா? அடுத்து பாருங்க, அடிக்கோடிட்ட சொல்லுக்கான பொருள் எது? இல்லார எல்லாரும் எள்ளுவர். எள்ளுவர் என்ற சொல்லுக்கான பொருள் இகழ்வர். சரிங்களா? அடுத்து உரிய விடையை தேர்ந்தெடுக்க. மக்களிடம் அறியாமை இருளை நீக்கி அறிவு ஒளி பெற செய்வது எதுனா கல்வி. அடுத்து பாருங்க, தொடரில் உள்ள எதிர் சொற்களை எடுத்து எழுதுக. என்ன தொடர் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கல்வியால் அறிவு வளர்கிறது, நன்மை தீமைகளை பகுத்தறிய முடிகிறது, நல்வழியில் வாழ முடிகிறது. அப்போ இதில் இருக்கக்கூடிய எதிர் சொல் எது? நன்மை தீமை. சரிங்களா? அடுத்து யார் கூறியதுன்னு கேட்டுருக்காங்க பாருங்க. இளமையில் கல்வி சிலையில் எழுத்து என்னும் முதுமொழியை நாம் மறந்துவிடக்கூடாது. இதை கூறியவர் யார்? தமிழ் ஆசிரியர் தான் சொல்லியிருக்காங்க. சரிங்களாப்பா? அடுத்து உரையாடலை படித்து விடையளிக்க. இந்த உரையாடலை படிச்சுக்கோங்க. என்ன கொஸ்டின் கேட்டுருக்காங்கன்னா, நல்வழியில் வாழ எது தேவை அப்படின்னா கல்வி தான் தேவை. அடுத்து சரியான விடையை தேர்வு செய்க. பாருங்க, கலர் நிலத்திற்கு ஒப்பானவர்கள் கல்வி கற்காதவர்கள். அடுத்து தவறான இணையை தேர்ந்தெடுக்குங்கன்னா கருதவும் வருந்தவும் வருந்தவும். சரிங்களாப்பா? அடுத்து பாருங்க, ஏன்னா கருதுவோம்னா நினைக்கவும் தான். அடக்கம்னா பணிவு, உரிமைன்னா பெரிய மீன், கடக்கன்னா வெள்ளை. அதுக்கான பொருள்லாம் கொடுத்துருக்காங்க. கருதவும்னா வருதவும் கிடையாது, அதை எண்ணி பார்க்கவும் தான். அடுத்து பாருங்கள், விடைக்கேற்ற வினான்னா தமிழரசி நேற்று கணினியில் கலந்துரையாடலை பார்த்தால், அதுதான் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. இதுக்கு விடைக்கேற்ற வினா எது? கொஸ்டின் எப்படி எடுக்கலாம்னா, தமிழரசி நேற்று எதில் கலந்துரையாடலை பார்த்தால், இந்த மாதிரி கேட்கலாம்லப்பா. அப்போ எதில் போது கணினியில் கலந்துரையாடலை பார்த்தால் என்பது விடையாக வரும். சரிங்களா? அடுத்து பாருங்க, முறைப்படுத்திய தொடரை தேர்ந்தெடுக்க. பாருங்க, இந்த தொடரெல்லாம் முறை இல்லாமல் இருக்குது. அதை எப்படி எழுதலாம்னா அடக்கம் உடையார் அறிவிலர் என்றெண்ணி. சரிங்களா? அடுத்து பத்தியை படித்து வினாக்களுக்கு விடையளிக்கன்னு கேட்டிருக்காங்க. பாருங்க, கொக்கானது பெரிய மீன்கள் வரும் வரை அசைவின்றி காத்து கொண்டிருக்கும். பிழையற்ற தொடர் எதுனா தனக்கு இரையாகக்கூடிய பெரிய மீன்கள். அடுத்து சரியான கூற்று பாருங்க. கூற்று 1ல் மடையில் பாய்கின்ற நீரில் பெரிய மீன்கள் ஓடிக்கொண்டிருக்கும். கூற்று 2 தமக்குரிய காலம் வரும் வரை சிலர் காத்திருப்பர். இது ரெண்டுமே சரிதான். சரிங்களா? இதுக்கான அர்த்தம் தான் இது. அடுத்து அறிவிலர் என்பதன் எதிர்ச்சொல் அறிவுடையோர். அடுத்து பத்தி உணர்த்தும் கருத்து. இந்த பேராகிராஃப் இருக்குல்ல, அது என்ன கருத்து சொல்லுதுன்னா, தனக்குரிய காலம் வரும் வரை காத்து கொண்டிருக்க வேண்டும், அதுதான் சொல்லுது. அடுத்து இந்த பத்தியை படித்து வினாக்களுக்கு விடையளிக்கணும். அந்த பத்தியை நல்லா நீங்கள் தான் ரீட் பண்ணி பார்க்கணும். என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா, அணில் குரங்கிற்கு தந்த பழம் எதுனா மாம்பழம். குரங்கு அளப்பும் என்பது என்னது? ஒளி மரபு. குரங்கோட சவுண்டு தான் அளப்பும். அடுத்து குரங்கு மாங்கொட்டையை என்ன செய்தது? மண்ணில் புதைத்தது. அடுத்து பாருங்க, மரம் வளரும் வரை பொறுமையாக காத்திருக்க வேண்டும் என கூறியது யார்? மரம் வளரும் வரை பொறுமையாக காத்திருக்க வேண்டும் என்று கூறியது அணில். அடுத்து மரம் வளர்ந்தால் என்ன கிடைக்கும் என்று குரங்கு நினைத்தது? மரம் வளர்ந்தால் நிறைய மாம்பழங்கள் கிடைக்கும் என்று குரங்கு நினைத்தது. சரிங்களாப்பா? அடுத்து பாருங்க, எங்கள் நிழலை கண்டுபிடியுங்கள், பெயர்களை எழுதுங்கள் சொல்லி கேட்டிருக்குங்களா? பாருங்க, நிழல்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. அது என்னது? இது பார்த்தீங்கன்னா புலி மாதிரி இருக்குது. அடுத்து இது முதலை மாதிரி இருக்கா? இங்கே இருக்குது. அந்த லைன்ஸை இந்த மாதிரி போட்டு வரணும்ப்பா. இது பார்த்தீங்கன்னா ஒட்டகச்சிவிங்கி இங்கே இருக்கா? இங்கே வரிக்குதிரை மாதிரி எங்கே இருக்குது? இங்கே கொடுத்துருக்காங்க. இது பாருங்கள் பன்றி மாதிரி இருக்குது. இங்கே கரடி சொல்லியாச்சா? காண்டாமிருகம் மாதிரி இங்கே இருக்குது. அது கரெக்டாக மேட்ச் பண்ணிடுங்க. அடுத்து பாருங்கள், விடுபட்ட எழுத்துக்களை நிரப்பி எங்களின் பெயர்களை கண்டுபிடியுங்கள். பாருங்கள், இது குரங்கு, சிங்கம், சிறுத்தை, அது மூணுமே இங்கே இருக்குது. ஒரே எழுத்தில் முதலிலும் முடிவிலும் கொண்ட விலங்கு குரங்கு. கூன்னு இருக்கா? அது மாதிரி தமிழ் மாதத்தை தன் பெயரில் கொண்ட விலங்கு சிறுத்தை. தை என்பது தமிழ் மாதங்களில் ஒன்று தானப்பா. அது மாதிரி தங்கம் என்னும் சொல்லுக்கு ஒத்த ஓசையுடைய சொல்லை பெயராக கொண்ட விலங்கு சிங்கம். தங்கம், சிங்கம் ஒரு எழுத்து தானே மாறி இருக்கு, அதுதான் ஒத்த ஓசையுடைய சொற்கள். அடுத்து நாங்கள் யார் தெரியுமான்னு சொல்லி கேட்டுருக்காங்களா? வரிக்குதிரை. வரிக்குதிரை எங்களுக்கு வரிகள் இருக்கும். வரிக்குதிரை புலி ரெண்டுக்குமே வரிகள் இருக்கும். அடுத்து எங்களுக்கு திமிழ் இருக்கும். ஒட்டகத்துக்கும் திமிழ்னா இந்த மாதிரி இருக்குது பாருங்கள். ஒட்டகத்துக்கும் திமிழ் இருக்கும், காளை மாடுக்கும் திமிழ் இருக்கும். அடுத்து எங்களுக்கு கொம்புகள் இருக்கும். பாருங்கள், மானுக்கும் கொம்புகள் இருக்கா, எருமைக்கும் கொம்புகள் இருக்கும். சரிங்களாப்பா? அடுத்து பாருங்கள், எருமைக்கும் கொம்புகள் இருக்குது. அடுத்து என்னை பற்றி ஒரு பாடல் எழுதுங்களேன்னு சொல்லி பூனைக்குட்டி கேட்குது. எப்படிலாம் எழுதலாம் பாருங்கள். மியா மியா பூனை நான், மியாவ் மியாவ் பூனை நான், மீசையுள்ள பூனை நான், வீட்டில் நானும் வளர்வேனே, பாலை நன்றாய் குடிப்பேனே, பல நேரங்களிலே இருப்பேனே, என்னிடம் வேறுபாடு ஒன்றும் கிடையாதே,
பல நிறங்களில் இருந்தாலும் என்கிட்ட என்ன இருக்காது, வேறுபாடே இருக்காது அப்படின்னு சொல்லி பூனைக்குட்டி வந்து அழகான பாடல் வரிகள் எழுதியிருக்கு. ஓகேவாப்பா? இதோட இந்த லெசன் நமக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த லெசனில் இருக்கக்கூடிய ஆன்சர்ஸ்லாம் நல்லா பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. அதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே குட்டீஸ், தேங்க்யூ.